ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, இப்பொழுதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்காமல் இருக்கிறது. யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை, யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை, எது செய்யவும் உன் மனதிற்கு பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையே வெறுத்தது போன்றும் விரக்தி அடைந்தது போன்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இதுவரை என் வாழ்வில் நான் வேண்டியது எதுவும் கிடைக்கவில்லை. இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும்? உங்களை தானே அம்மா மலை போல் நம்பியிருந்தேன். நீங்களும் இப்போது என்னை கைவிட்டு விட்டீர்களா என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. எனவே இனி எதற்காக வாழ வேண்டும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டுதானே இருக்கிறாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள். நான் யாரையும் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள். குழந்தையே, கடவுள் எப்பொழுதும் யாரையும் கைவிடுவதில்லை. இல்லையே, வேக வேகமாக வளர்பவர்களை பார்த்து உனக்கு வளர்ச்சியே இல்லை, முன்னேற்றமே இல்லை என்று கவலைப்படாதே. அவர்கள் முற்புதர்களாக இருக்கலாம், நீ மூங்கில் மரமாக இருக்கலாம். நீ வளரவில்லை என்று யார் கூறியது? மண்ணில் வேரூன்றி கொண்டிருக்கிறாய். நீ மேலோங்கி வளர்வதற்கு நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கான நேரம் வரும்போது மண்ணில் இருந்து வெளிவருவாய். மேலோங்கி மலமளவென்று வளர்வாய். நீ எத்தனை முயற்சி செய்கிறாயோ அத்தனை தூரம் முன்னேறுவாய். நான் எப்பொழுதும் கைவிடுவதில்லை. ஆனால் நீயோ விரக்தி அடைந்து உன் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. விதைகள் எப்பொழுதும் மடிந்து போவதில்லை பிள்ளை. அவை விருட்சமாவதற்கு மண்ணில் வேரூன்றி கொண்டிருக்கின்றன. இவ்வுலகில் நான் படைத்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் நான் தனித்தனியாக கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். அவர்களுக்கு தேவையானதை அவ்வப்போது அளித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். அவரவர் கால நேரம் வரும்போது அவரவர் அனுபவிக்க கூடும். காண காலம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும். கலங்கிய கண்களோடும் மனதோடும் காத்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். என் அம்மா பிரார்த்தனையை கண்டு கொள்ளவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. தக்க சமயத்தில் உன் அத்தனை வேண்டுதலும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். காலம் கடந்து விடாது. உனக்கான காலம் கைகூடி வரும். வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி துவண்டு வாழும் தருணத்தில் உன்னுடன் யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன்னை படைத்த நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ கேட்ட எல்லாமும் நிச்சயம் உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.